வணக்கம். நான் லலிதா எம்ஜி. இப்போது நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டது என்றால், ஒருவனுக்கு ஒருத்தியுடன் வாழ்கிறது நல்ல வாழ்க்கையா, அல்லது ஒருவன் இரு பெண்களுடன் வாழ்கிறது நல்ல வாழ்க்கையா, அல்லது ஒருவன் 3 பெண்களுடன் வாழ்கிறது, அதாவது கல்யாணம் பண்ணி வாழ்கிறது. கல்யாணம் பண்ணி ஒருத்திய 2 பேர் ஒப்பாட்டிங்களாக வச்சுக்கிட்டு மனைவியாக பாவிச்சுக்கிட்டு சைடில் வாழ்கிறது. ஸோ இப்போ ஒருவனுக்கு 3 பெண்கள் மனைவிகளாக இருக்கிறது நல்லதா, ஒரு ஆணுக்கு 2 பெண்களுடன் வாழ்கிறது நல்லதா, அல்லது ஒரு ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் வாழ்கிறது நல்லதா? இப்போ என்ன கேட்டால், ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறது தான் நல்லது. ஒரு கணவன் இருந்தால் அவனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும். அந்த மனைவியுடன் பிள்ளைகளுடன் வாழணும். அதுதான் சிறப்பு. பேர் கெட்டு போகாது. இவன் கெட்டவன் 2 பொண்டாட்டியோட வாழ்கிறான், இவன் 3 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வாழ்கிறான், மனைவியோட 2 வப்பாட்டிகளை வச்சுக்கிட்டு வாழ்கிறான், அந்த வப்பாட்டிகளும் பொண்டாட்டி தான் அப்படின்னு ஆளுங்க பார்த்தா ரொம்ப தப்பாக பேசுவாங்க. பேர் கெட்ட பேராயிரும். ஸோ ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணு தான் மனைவியாக வாழ முடியும். 2 பேர் வாழ்கிறாங்க. எவ்வளோ பேர், தமிழாளுங்க, வெள்ளைக்காரனுங்க, சீனங்க, மலாய்க்காரங்கள்லாம். ஒருத்தன் 2 பொண்டாட்டியும் வச்சுக்கிட்டு வாழ்கிறவன் இருக்கான். இல்லைன்னு இல்லை, இருக்கானுங்க. இந்த காலத்தில் இருக்காங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கானுங்க. ஸோ இப்போ இது அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது, 2 மனைவியை வச்சுக்கிட்டு வாழ்கிறது. ஆனால் 3 மனைவிகளோட வாழ்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த 3 மனைவிகள் 2 மனைவிகளோட 2 வாழ்க்கையை கணவன் நடத்திக்கிட்டு வருவானுங்க. இருக்குது, எவ்வளோ இடத்துல இருக்குது. அதே சமயம் ஒருவன் 3 பேரை கூட வாழ்கிறவனுங்களும் இருக்கானுங்க, 3 மனைவிகளுடன் வாழ்கிறவங்க இருக்காங்க. இப்படி பல மாதிரி இந்த காலத்தில் வாழ்க்கை மனிதர்களுக்கு, ஆண்களுக்கு இப்படி போகுது. ஸோ இப்போ இது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதோ அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. 2 மனைவியுடன் வாழ்ந்தாலும் சரி, 3 மனைவியுடன் வாழ்ந்தாலும் சரி,